மும்மொழியை தொடர்ந்து தொகுதி வரையறை. உரிமையை இழக்கின்றனரா தமிழர்கள்? ஸ்டாலினின் நோக்கம் என்ன? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தின் உரிமை பறிக்கப்படுவதாக முதல்வர் குற்றம் சாட்டி இருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. இப்போ மும்மொழியை தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பை கையில் எடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆக்சுவலா தொகுதி மறுசீரமைப்பு அமலுக்கு வந்தால் தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அபாயம் இருக்கிறது. மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். அந்த விஷயத்துல ஸ்டாலின் சொல்லி இருப்பது உண்மை. இது அந்தந்த தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லோருமே இது தொடர்பாக தங்களுடைய கவலையை கடந்த காலத்தில் தெரிவித்திருக்கிறார். ஏதோ ஸ்டாலின் தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறார், அவர்தான் உரிமை போரை தொடங்கி இருக்கிறார், யாரும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு முன்னால பல தலைவர்கள், குறிப்பா சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் எல்லோருமே இது பற்றி பேசி இருக்கிறார். இப்ப தொகுதி மறுவரையறைனா என்ன, ஏன் தொகுதி குறைகிறது, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம நடுநிலைமையோட ஆக்கபூர்வமாக யோசிப்போம். பீரியாடிக்கலா தொகுதி மறுவரையறை செய்யப்படும். அதற்கு என்ன அளவுகோல் அப்படின்னா மக்கள் தொகை அளவுகோல். ரைட். இப்ப தென்னிந்திய மாநிலங்கள் அத்தனையுமே படிப்பறிவு கொண்ட மாநிலங்கள், லிட்ரஸி ரேட்டிங் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஏற்பட்ட விழிப்புணர்வாலும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தென்னிந்தியா முழுவதுமே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாலும் இங்க மக்கள் தொகை பெருக்க விகிதம் பெருமளவு சரிந்தது. இப்ப நாமே கண்ணுக்கு முன்னால பாக்குறோம், ஒரு டயத்துல 4 பிள்ளை 5 பிள்ளைன்னு பெத்துப்பாங்க, 3 பிள்ளை வரைக்கும், குறைஞ்சது 3 பிள்ளை வரைக்கும் எல்லாருமே பெத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே நமக்கு தெரிய ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்கிறது இல்லை. ரொம்ப அதிகபட்சம்னா 2 குழந்தைகள். அதுக்கு மேல யாருமே சவுத் இந்தியால பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு சமூக வரம்பாகவே மாறிவிட்டது. இது தென்னிந்தியால இருக்க எல்லா மாநிலங்களையும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அப்படின்னா கிராஜுவலா என்ன ஆகும், கால வெள்ளத்துல இந்த மக்கள் தொகை பெருக்க விகிதம் குறைந்து கொண்டே வரும். இப்போ 2026 தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட இருக்கிறது. அப்படி தொகுதி மறுசீரமைப்பு இல்லாட்டி தொகுதி மறுவரையறை மக்கள் தொகையின் அடிப்படையில் செய்யப்பட்டால் அப்ப தென்னிந்திய மாநிலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய லோக்சபா கான்ஸ்டிடியூயன்சிஸ் எண்ணிக்கை பெருமளவு குறையும் என்கிற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இப்ப தென்னிந்திய மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு இழக்கும்ங்கிறத பார்ப்போம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறது 39 தொகுதிகள். தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் எண்ணிக்கை 31 குறையும். சோ தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்கும். கேரளத்துல மொத்தம் 20 தொகுதி. தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் கேரள தொகுதிகளின் எண்ணிக்கை 12 குறையும். சோ கேரளமும் 8 தொகுதிகளை இழக்கும் என்று தெரிகிறது. அதே போல ஆந்திரம், தெலுங்கானா இத ரெண்டையும் சேர்த்தால் மொத்தம் 42 தொகுதிகள். தொகுதி மறுவரையை செய்யப்பட்டால் இந்த 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து 34 தொகுதிகளாக குறையும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. சோ இந்த 2 மாநிலங்களும் கூட்டாக 8 தொகுதிகளை இழக்கும். அதே போல கர்நாடகத்துல 28 தொகுதிகள். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் 26 குறையும். சோ 2 தொகுதிகளை இழக்கும். இப்ப அப்படின்னா கிட்டத்தட்ட தென்னிந்தியால 3 மாநிலங்கள் இப்ப இருக்கிறத காட்டும் 8 தொகுதிகளை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. இது உண்மையிலேயே கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லோருமே இதற்காக கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா தொகுதிகள் எண்ணிக்கை குறையுதுன்னா அதனுடைய பொருள் என்ன, அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் குறையுதுன்னு அர்த்தம். அந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைகிறதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, எம்பி தொகுதிகளுடைய எண்ணிக்கையில வீழ்ச்சி ஏற்பட்டால் கரஸ்பாண்டிங்கா எம்எல்ஏக்களுடைய தொகுதிகள் எண்ணிக்கையும் குறையும்.
இந்த அபாயமும் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இப்ப ஸ்டாலினுடைய கவலை நியாயமானதா இல்லையா? நியாயம், ரைட். ஸ்டாலினுடைய கவலையில நாமும் பங்கேற்கிறோம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த இடத்துல ஸ்டாலினோட நாம் முரண்படுகிறோம் அப்படின்னா, அதை தமிழர்களுடைய உரிமை நசுக்கப்படுவதாக சொல்லுவதும், அதற்காக ஒரு பெரும் மாபெரும் போராட்டத்தை இவர் தலைமை தாங்கி நடத்த போவது போல காட்டிக் கொள்வதும், அதற்காக உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை வருகிற 5ஆம் தேதியை கூட்டி இருப்பதும், இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது பற்றி எல்லாமே 2026க்கு மேல் தான் நடக்க போகிறது. இன்னும் அது பற்றி முடிவே செய்யல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்னன்னா 2021 நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸே இப்ப வரைக்கும் நடத்தப்படல. அந்த சென்சஸ் நடந்ததுக்கு பிறகுதான் கரண்டா இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்னங்கிறதே தெரியும். இன்னும் 2021 சென்சஸே நடக்கல. உத்தேசமாக 2026 தொகுதி மறுவரையறை செய்யப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது செய்யப்படணும்னா அதுக்கு முன்னால முதல்ல சென்சஸ் முடிஞ்சிருக்கணும். இவ்வளவும் இருக்கு. இத்தனை இருக்கிறப்போ திடீர்னு ஸ்டாலின் முந்திக் கொண்டு மும்மொழி கொள்கை அதுக்கு அடுத்தாப்புல இது அப்படின்னு சொல்லி ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி ஒன்றை தன்னுடைய அரசியலுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். சரி, நான் சொன்னேன் ஒரு விஷயம். தென்னிந்தியால தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளமும் 8 தொகுதியை இழக்க இருக்கிறது. அதே போல ஒருங்கிணைந்த ஆந்திரமும் 8 தொகுதிகளை இழக்க இருக்கிறது. அப்படின்னு கேரளத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு பினராயி விஜயன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகத்திலேயே காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. தெலுங்கானால காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க யாராவது போராட்ட அறிவிப்பை வெளியிட்டாங்களா? அவங்க யாராவது உரிமை மீட்புன்னு கிளம்பினாங்களா? அவங்களும் தானே இழக்க போறாங்க. அவங்களும் நிச்சயமா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல. இப்ப அவர்களெல்லாம் அமைதியா இருக்காங்களே. இப்ப இவருக்கு என்ன வந்தது? என்ன பிரச்சனை? என்னன்னா அவங்க இதை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக மேற்கொண்டார்கள். இதுதான் அரசியல் இருக்கக்கூடிய அப்ரோச்சில் இருக்க டிஃபரன்ஸ். என்னைக்குமே திமுக ஒரு எதிர்மறையான அரசியலை முன்னெடுக்கும். ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ மைனாரிட்டி சமூகத்தை முன்னிறுத்தி அதை மொத்த தமிழ் சமூகத்தின் எதிரி போல காட்டும். ஒரு வட இந்திய மொழியை தேர்வு செய்து அதை தமிழுக்கு எதிரியாக காட்டும். ஒரு பழமை வாய்ந்த ஒரு மொழி வடமொழியை காட்டி அதை தமிழுக்கு எதிரியாக காட்டும். எப்போது ஏதோ ஒண்ணு வச்சு எதிரியாக காட்டி எதிர்மறையான அரசியல் மூலம் லாபம் அடையும். இதை திமுக காலங்காலமாக செய்து வருகிறது. தமிழகத்துக்கு ஏற்படுகிற அதே பாதிப்பு தானே கேரளத்துக்கு ஏற்பட இருக்கிறது. அதே பாதிப்பு தானே தெலுங்கானாவுக்கும் ஆந்திரத்துக்கும். அங்கேயும் எதிர்கட்சிகளுடைய ஆட்சி தான் நடக்கிறது. இப்ப அவங்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொகுதி குறையட்டும்னு அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். கேரளா அப்படி ஏற்றுக்கொண்டு விடுமா? தெலுங்கானாவும் கர்நாடகாவும் ஏற்றுக்கொண்டு விடுமா? ஏன்னா எந்த அளவுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு லாபம். ஏன்னா இன்னைக்கு தேசிய அளவிலேயே எதிர்கட்சிகள் அதிகமாக வெற்றி பெற்றுக் கொண்டு இருப்பதே தென்னிந்தியாவில தான். அப்படிங்கிறப்போ தென்னிந்தியால தொகுதிகள் குறைகிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இப்ப அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்களே, அது என்ன காரணம்? ஏன்னா அவங்க எதிர்மறையான அரசியலை இந்த விஷயத்துல செய்யற. அவங்க இதை ஆக்கப்பூர்வமா பாக்குறாங்க. என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்படித்தான் செய்ய முடியும். இதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் இப்படி செஞ்சால் ஒவ்வொரு மாநிலமும் ஏராளமான தொகுதிகளை இழக்க வேண்டி இருக்கும். சோ ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும். கரஸ்பாண்டிங்கா எம்எல்ஏக்களுடைய ரெப்ரசன்டேஷனும் குறைஞ்சிரும். அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதை தவிர்க்கவும் முடியாது. ஆனா அதே நேரத்தில் தொகுதிகள் குறைப்பதை தடுக்கவும் வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சிக்கல். அப்போ இதை தடுப்பதற்கும் அந்த தொகுதி மறுவரையை மேற்கொள்ளுவதற்கும் ஒரு சரியான ஒரு பாயிண்ட்ல நின்னாகும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப ஏற்கனவே கடந்த காலத்துல சில ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகள் வந்திருக்கின்றன. அப்போ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பேஸ் இயர்னு எடுத்துக்கணும். ஒரு நிலையான ஆண்டுங்கிறத ஒண்ணு பிக்ஸ் பண்ணணும். இந்த குறிப்பிட்ட ஆண்டுல எல்லா மாநிலங்களுடைய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்ததோ அந்த அளவுக்கான தொகுதிகள் எண்ணிக்கைக்கு சற்றும் குறையாதபடிக்கு
தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது ஒரு விதியாக சேர்க்க வேண்டும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, கடைசியா 2024 மக்களவை தேர்தலின் போது எல்லா மாநிலங்களிலும் எத்தனை மக்களவை தொகுதிகள் இருந்தனவோ அதற்கு குறையக்கூடாது, அதுக்கு மேல போகலாம், ஆனா அதுக்கு குறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வந்துட்டு அதற்கேற்றபடி செய்து விட்டு போகலாம். அப்போ எந்த மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க மட்டும் இல்ல, தமிழகத்திலையும் தென்னிந்தியால மட்டும் குறையிறதுன்னு இல்லை. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல 42 தொகுதி இருக்கு. அங்க தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யப்பட்டால் அது 38ஆக குறையும் போல தெரிகிறது. 4 தொகுதிகளை மேற்கு வங்கம் இழக்க வேண்டியிருக்கும். சரி, அதே நேரத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுவரையறை செய்யப்படும் போது அதிக தொகுதிகளை பெறக்கூடிய மாநிலங்கள் எவை அப்படின்னா யூபியும் பீகார். பீகார்ல 40 தொகுதி இருக்கு, ஆனால் மறுவரையறை செய்யப்பட்டால் அது 50 தொகுதிகளாகும் போல இருக்கு. யூபியில இப்ப 80 தொகுதிகள், அது எதிர்காலத்தில் 91 தொகுதிகளாக மாறலாம். சோ யூபியில 11 தொகுதிகளும் பீகார்ல 10 தொகுதிகளும் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா அங்க மக்கள் தொகை இன்னும் குறையல. அது ஏன் குறையல, குடும்ப கட்டுப்பாடு ஏன் வெற்றிகரமா நடக்கல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. இந்த 2 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மத்தியில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பெருமளவு கொண்டு போகவில்லை. இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட சமூகம் பெருமளவு அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தவில்லை. அதனால மக்கள் தொகை எதிர்பார்த்த அளவுக்கு குறைக்க முடியவில்லை அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்கு. நம்ம இப்ப அந்த ஆய்வுக்குள்ள போக வேண்டாம், அது தனி சப்ஜெக்ட். பட் இப்ப இந்த ஃபேக்டோட நின்னுப்போம், இதுதான் விஷயம். அப்படிங்கிறப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸ் வந்திருக்கு. பேசியர்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த பேசியர்ல எத்தனை தொகுதிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருந்திருக்கோ அத்தனை தொகுதிகளுக்கு குறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதியாக ஏற்றுக்கொண்டு அதன்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் எல்லாமே சுமூகமாக முடிந்துவிடும். அதனால ஒரு பெரிய சவாலாகவும் எதிர்ப்பாகவும் போராட்டமாகவும் உரிமை மீட்பு அப்படின்னு ரொம்ப ரெட்டாரிக்கா பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா மற்ற இந்திய தலைவர்கள் போல சஜஸ்டிவா பேசலாம், ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை தரலாம். அதனால இப்ப நாம கன்க்ளூஷன் சொன்னால் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஸ்டாலின் அவருடைய கவலையில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். ஆனால் அவர் அணுகுகிற விதத்தை நாம் எதிர்க்கிறோம். அவர் அதை போராட்டமாக மாற்றுவதும் அதை அரசியலாக மாற்றுவதையும் நாம் எதிர்க்கிறோம். இதுக்கு முன்னால காங்கிரஸ் காலத்திலும் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டது, அப்பவும் மக்கள் தொகையின் அடிப்படையிலேயே தான் செய்யப்பட்டது. இதை இல்லைன்னு ஸ்டாலினால சொல்ல முடியாது. இது காங்கிரசுக்கும் தெரியும். அதனால்தான் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்ல இப்போ கர்நாடகத்திலும் சரி தெலுங்கானாலையும் சரி ஒவ்வொன்றையும் குறைகிற போது அந்த மாநிலத்து முதல்வர்கள் அமைதி காக்கிறார்கள். இதுக்கு ஆக்கப்பூர்வமா வேறொரு பரிந்துரையை அவர்கள் வழங்குகிறார்கள். அதனால இந்த விஷயத்திலேயால் திராவிட மாடல் அரசு ஆக்கப்பூர்வமாக அணுக வேண்டும், எதிர்மறை அரசியலை கைவிட வேண்டும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பே இன்னும் நடைபெறவில்லை, அதற்குள் முதல்வர் ஸ்டாலின் இத்தனை முனைப்பு காட்டுவது ஏன்? நல்ல கேள்வி. என்ன காரணம்? 2026 எலெக்ஷன், இவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதே 2026 கேரளத்திலேயே எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் கருதல. மாநில இஷ்யூஸை வச்சு தனக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக அவர் பார்க்கிறார். இந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கல. ஏன்னா இந்த விஷயத்துல மக்கள் தொகையை வச்சுதான் செய்வாங்க அப்படின்னு தெரியும். அப்படி மக்கள் தொகையை வச்சு மறுசீரமைப்பு செய்தாலும் பாதிக்கப்படாதபடிக்கு சரியான பரிந்துரைகளை வழங்கினாலே போதும், அதுவே தீர்வுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனால் திமுக என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அந்த பிரச்சனை முடிந்துவிடக் கூடாது என்பதுல திமுக ரொம்ப ஆர்வம் காட்டும். ஏன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அந்த பிரச்சனை சார்ந்த அரசியலும் முடிவுக்கு வந்துடும். அதை திமுக விரும்பினதே கிடையாது. அதனால்தான் நீட்டை எடுத்துக்கங்க, நீட்டை ஒழிப்போம் சொன்னாங்க, அதுக்கான ரகசியம் தெரியும். நாங்க இன்னைக்கு வரைக்கும் நீட்டு ஒழியல, ஒழிக்க அவர்களால் முடியவில்லை. நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்.
எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்களுக்கு தான். இப்ப நீட்டை ஒழிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை திமுக அரசு எடுத்திருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றணும்பாங்க. இதே போலதான் அதிமுக ஆட்சியில கூட தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அப்புறம் நாங்க மோடிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்கோம் அது இதுன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அதிமுக அரசு அன்றைக்கு செய்தது. அன்னைக்கு எடுபடி அரசுன்னு சொன்னாங்க. வேற என்ன புதுசா செஞ்சுட்டாங்க? இதுக்கு தீர்வுனா எது தீர்வா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட்டுங்கிறது ஏன் அமல்படுத்தப்பட்டது? உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவால அமல்படுத்தப்பட்டது. ரைட்டு. அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுதான் சரியான தீர்வா இருக்கும். ஒருவேளை உச்ச நீதிமன்றம் பார்த்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் விலக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு முடிஞ்சு போகும் பிரச்சனை. தமிழ்நாட்டில் நீட் இல்லாமல் போயிடும். சோ நீட் இருக்கணுமா இல்லையாங்கிறதுக்கான பதில் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும்தான் இருக்க ஒழிய மத்திய அரசிடமே கிடையாது. ஆனால் திமுக கவர்னர் விஷயத்துக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டுகிற திமுக நீட் விஷயத்துக்கு மட்டும் போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். பயம். ஒரு பிரச்சனையாக இருக்கிற வரைக்கும் தான் அதை வச்சு அரசியல் பண்ண முடியும். அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டா இப்ப நீட்டை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? அதனால தான் எப்போதுமே திமுக ஒரு பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யுமே ஒழிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான பரிகாரங்களையும் அல்லது பரிந்துரைகளையும் வழங்கவே வழங்காது. ஒரு சஜஸ்டிவ் பாலிடிக்ஸ் அது எப்போதுமே பண்ணதில்ல. நெகட்டிவ் பாலிடிக்ஸ் மட்டும்தான் அது பண்ணியிருக்கு. அதுதான் இப்ப தென்னிந்தியாவிலேயே தமிழகத்தை போல பாதிக்கப்படுகிற மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் தலைவருக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறோம். ஸோ 2026 தேர்தல் படாத பாடுபடுத்துகிறது. அதுக்கு தான் இப்போ மும்மொழின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல தமிழர்களின் உரிமை நசுக்கப்படுகிறதுன்னு தொகுதி மறுசீரமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போவாங்க. தன்னுடைய ஊடக நண்பர்கள் மூலமா அதை அப்படியே பெருசாக்கி எலெக்ஷன் வர்ற சமயத்துல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய எதிரியாக வில்லனை போலவும் மோடியை சித்தரிப்பார்கள். 2019 மோடியை பற்றி என்ன விதமான ஒரு கட்டமைப்பு, ஒரு தோற்றத்தை உருவாக்கினாங்களோ அது போன்ற ஒரு பிம்ப கட்டமைப்பை திரும்பவும் இவங்க கொண்டு வர போறாங்க. அதற்கான முயற்சி தான் 2019க்கு முன்னால எப்படி கோபேக் மோடி என்று சொன்னார்களோ அதே போல இப்ப கெட் அவுட் மோடின்னு சொல்ல தொடங்கி இருக்காங்க. இதெல்லாம் அதற்கான சமிக்கை. அதனால எல்லாருமே உஷாராய்க்க வேண்டிய தருணம் இது. இதுதான் டிஎம்கே பாலிடிக்ஸ். டிஎம்கே பாலிடிக்ஸை கெஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதை கரெக்டா கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப தெளிவான பதிலடியை திருப்பி கொடுத்துடலாம். கோபேக் மோடி என்பது நாடாளுமன்ற தேர்தலில் பலன் தந்தது. ஆனால் மாநில அளவிலான பேரவை தேர்தலில் கெட் அவுட் மோடி என்பது பலன் தருமா? பலன் தரும்னு டிஎம்கே நம்புகிறது. அப்படி பலன் தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எமோஷனல் இஷ்யூஸை இந்த தடவை கையில் எடுக்கிறாங்க. அந்த மும்மொழி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. தமிழர்களின் உரிமை, தொகுதி மறுசீரமைப்பு, இதெல்லாம். மும்மொழியை பற்றி பேசின விஷயத்துல கூட காசில தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரி பேசினாரு. அதற்கு பதிலடியாக நாங்கள் இவ்வாறு ஒரு அரசியலை முன்வைக்கிறோம்னு டிஎம்கே சொல்லிக்கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல யாரு எதுவுமே பேசல. இவங்களா கண்டுபிடிச்சு திரும்ப ஒரு பூதத்தை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக 2026 தான் பேசவே போறாங்க. இன்னொரு சென்சஸ் முடியாத நிலையில தொகுதி மறுசீரமைப்புக்கு வேலையும் கிடையாது. மக்கள் தொகை என்னன்னு தெரிஞ்சாத்தானுக்கு அடுத்ததுக்கு போக முடியும். 2011 சென்சஸை வச்சுட்டு இப்ப நீங்க முழம்போட முடியுமா? 2021 சென்சஸ் எப்படியாவது நடத்தி முடிச்சாத்தானே அடுத்தது. இப்ப வரைக்கும் 2021 சென்சஸே நடத்தி முடிக்கலையே, நடத்தவே ஆரம்பிக்கலையே. அது ஏன் நடத்தி ஆரம்பிக்கலன்னா அந்த டைத்துல கொரோனா இருந்தது, அதனால சென்சஸ் நடக்கல. அதுவே இனிமே தான் நடத்த போறாங்க. தொகுதி மறுவரையறை பற்றி சட்ட ரீதியாகவும் பார்க்க முடியுமா? தொகுதி மறுவரையறை பற்றி சட்ட ரீதியாகவும் பார்க்கலாம். 1976 ஆண்டு
இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி அமலில் இருந்தபோது 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் மக்களவை தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 2001ஆம் ஆண்டு வரை 543ஆக இருக்கும் என்று உறுதி செய்யப்பட்டது. 2001ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் மக்களவை தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 2026ஆம் ஆண்டு வரை 543ஆக இருக்கும் என்று உறுதி செய்யப்பட்டது. அடுத்த ஆண்டு 2026 வரப்போகிறது. எனவே 2026இல் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு தென்னிந்திய மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்கிற பீதியை கிளப்பி அரசியலாக்குகிறார் ஸ்டாலின். 1976இல் 2001 வரைக்கும், 2001இல் 2026 வரைக்கும் தள்ளி போடப்பட்ட தொகுதி மறுவரையறை ஏன் 2026இலும் நடக்கக்கூடாது? கடந்த காலங்களில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது போலவே 2026ஆம் ஆண்டிலும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு 543 தொகுதிகள் நிலைநிறுத்தப்படலாம். அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல 2024ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு அந்த ஆண்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை மக்களவை தொகுதிகள் இருந்தனவோ அதற்கு குறையாமல் தொகுதி மறுசீரமைப்பு இருக்க வேண்டும் என்கிற விதி உருவாக்கப்படலாம். எதுவாயினும் இப்போது இருக்கும் எண்ணிக்கை குறைய வாய்ப்பில்லை. சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு அரசியலுக்காக ஆழம் பார்க்கிறார் ஸ்டாலின். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.